வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. நீங்க கொடுத்திருக்கிற சினிமா சம்பந்தமான கட்டுரைகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு படத்தோட உண்மையான கதை அதோட வசனங்கள்ல இல்ல. ஆமா, அது காட்சிகளுக்குள்ள எங்கேயோ ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ரகசிய மொழியை எப்படி படிக்கிறது, எப்படி ஒரு சாதாரண பார்வையாளரா இருந்து ஒரு துப்பறிவாளரா மாறுறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அருமையான தொடக்கம். அதாவது நாம எல்லாரும் ஒரு படத்தா அதோட கதைக்காகத்தான் பாக்குறோம். ஆனா ஒரு டைரக்டர் அந்த கதையை நமக்கு எப்படி உணர்த்துறாருங்கிறது தான் விஷயமே. கரெக்ட். நமக்கு தெரியாமலேயே நம்ம உணர்ச்சிகளை கேமரா, இசை, எடிட்டிங் மூலமா எப்படி கட்டுப்படுத்துறாங்கங்கிற ரகசியங்களை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது சும்மா படம் பாக்குறது இல்ல, ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி. ஆமா, ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி. சரி, அப்போ அந்த புதிரை விடுவிக்க நாம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? உங்க குறிப்புகள்ல 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லியிருந்தீங்க, அதாவது 3 அங்க அமைப்பு. ஆமா, அதுதான் கதையோட ஒரு எலும்பு கூடுன்னே சொல்லலாம். பெரும்பாலான கதை இப்படித்தான் போகுதுன்னு தெரியாமலே அதை ஃபாலோ பண்றோம் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. முதல் அங்கம் அதாவது செட்டப். இதுல கதாபாத்திரங்கள் யாரு, அவங்க உலகம் எப்படி இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஓகே. இரண்டாவது அங்கம் தான் கான்ஃபரன்டேஷன், அதாவது மோதல் களம். இங்கதான் ஹீரோ தான் இலக்கு அடைய நிறைய தடைகளை சந்திப்பார். கதையோட டென்ஷன் உச்சத்துக்கு போகும். படத்தோட முக்கால்வாசி நேரம் இதுதான். ஆமா. அப்புறம் மூணாவது அங்கம் ரெசல்யூஷன், அதாவது முடிவு. பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சு கதை ஒரு முடிவுக்கு வரும். இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா ஒரு நல்ல டைரக்டர் இந்த எலும்பு கூட்டுக்கு எப்படி ரத்தம், உயிர் கொடுக்கறாருன்னு தான் விஷயமே இருக்கு. நிச்சயமா. கதை எப்படி நகருதுங்கிறத விட அந்த கதை நம்மளை எப்படி உணர வைக்குது அப்படிங்கறது தான் முக்கியம். அந்த உணர்வை உருவாக்குற முதல் கருவி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இல்லையா? ஒலி. கரெக்ட். நாம ஒரு காட்சிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே இசை நம்ம மனநிலையை தயார்படுத்திடும். உங்க குறிப்புகள்ல இருந்த அந்த ஜாஸ் படத்தோட உதாரணம் கிளாசிக். அது கிளாசிக். கடல்ல சுறா வரத்துக்கு முன்னாடியே அந்த 2 மியூசிக் நோட்ஸ் நம்ம இதய துடிப்பை எகிர வச்சிடும். அதேதான். அதுக்கு பேரு தான் ஃபோர்ஷேடோயிங், அதாவது நடக்க போறத முன்கூட்டியே உணர்த்துறது. அந்த மியூசிக் இன்னைக்கு கேட்டா கூட ஒரு வித பதற்றம் வருது. அது போலவே லைட் மோட்டிவ் அப்படின்னு ஒரு டெக்னிக் பத்தி உங்க நோட்ஸ்ல இருந்துச்சு. லைட் மோட்டிவ் அதாவது ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்துக்கோ இல்ல ஒரு இடத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட இசையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறது. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்துல அந்த 9 பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு தீம் மியூசிக் இருக்கும், ஃபெலோஷிப் தீம். ஆமா, அந்த கேட்கும் போதெல்லாம் அவங்களோட வீரம், நட்பு எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆமா, ஆனா நீங்க கேட்கலாம், இது மாதிரி பெரிய பிரம்மாண்டமான படங்களுக்கு சரி, ஆனா ஒரு யதார்த்தமான படத்துல இப்படி செஞ்சா அது ரொம்ப நாடகத்தனமா ஓவரா தெரியாதான்னு. நான் அதை தான் கேட்க வந்தேன். அது கொஞ்சம் சீஸியா ஆகிடாதா? எல்லா படத்திலும் இதை இவ்வளவு நுட்பமா பயன்படுத்த முடியுமா? நல்ல கேள்வி. அங்கதான் ஒலி வடிவமைப்பு, அதாவது சவுண்ட் டிசைன் உள்ள வருது. ஓகே. இசை மட்டுமல்ல, சின்ன சின்ன சத்தங்களும் நம்மள உளவியல் ரீதியா பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு வயலின் கீறல் மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் ஒரு விதமான அசௌகரியத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கும். அதே சமயம் ஒரு இடி முழக்கம் மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி சத்தம் பயத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் கொண்டு வரும். இது இசையை விட ரொம்ப நுட்பமா நம்ம மனசோட விளையாடும். நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். என்ன இருக்கு, அது எப்படி அமைச்சிருக்காங்கன்னு ரொம்ப முக்கியம். உங்க ஆர்டிக்கல்ல மீசா ஆன் சென் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு வார்த்தை இருந்துச்சு. மீசான் சீன். ஆமா, கேட்கவே ஸ்டைலா இருக்கு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? இதை இப்படி யோசிச்சு பாருங்க. மீசா ஆன் சீன் அப்படிங்கிறது ஒரு நாடக மேடையை தயார் செய்யற மாதிரி. அந்த மேடை மேல என்னென்ன பொருட்கள் இருக்கு, நடிகர்கள் என்ன உட போட்டிருக்காங்க, லைட்டிங் எப்படி இருக்கு, அவங்க எங்க நிக்கிறாங்க, இது எல்லாம் தான் மீசான் சீன். சுருக்கமா சொன்னா, கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேம்குள்ள என்னவெல்லாம் இருக்குதோ அதுதான். ஓகே, புரியுது. அதாவது ஒரு காட்சியில இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்க. சத்தியமா. உதாரணத்துக்கு தி டார்க் நைட் படத்துல ஜோக்கரை ஞாபகம் இருக்கா? அவனோட அந்த கழஞ்ச மேக்கப் மறக்க முடியுமா? அந்த ஒழுங்கா இல்லாத ஹேர் ஸ்டைல், அது வெறும் ஒப்பனை இல்ல, அது அந்த கதாபாத்திரத்தோட குழப்பமான, கணிக்க முடியாத மனநிலையை நமக்கு காட்டுது. சரி. அதே போல குட் நைட் அண்ட் குட் லக் படம் பத்தி உங்க குறிப்புல சொல்லிருக்கு. பனிப்போர் காலத்துல ஒரு டிவி ஸ்டேஷன்ல கதை நடக்குது.
அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற புகை, இருட்டான அறைகள் எல்லாம் சேர்ந்து அந்த காலகட்டத்தோட பதற்றத்தையும் சந்தேகத்தையும் வார்த்தைகளே இல்லாம நமக்கு கடத்துது. அந்த லைட்டிங் பத்தி சொன்னது ரொம்ப முக்கியம். ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படத்தோட கருப்பு வெள்ளை ஒளியமைப்பை பத்தி உங்க அனாலிசிஸ்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆமா, அதுல ஒளியும் இருளும் மோதுற மாதிரி காட்சிகள் இருக்கும். அது நல்லதுக்கும் கெட்டதுக்குமான போராட்டத்தை குறிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வெறும் டெக்னிக் இல்ல, அதுவே ஒரு கதை. கரெக்ட். அந்த லைட்டிங்ல 2 வகை இருக்கு. ஒன்னு ஹை கீ லைட்டிங், பிரகாசமான நிழலே இல்லாத ஒளி. இது சந்தோஷமான காட்சிகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகே. இன்னொன்னு லோ கீ லைட்டிங், நிறைய நிழல்களோட குறைஞ்ச வெளிச்சம். இது மர்மம், பயம், பதற்றம் எல்லாத்தையும் உருவாக்கும். டைரக்டர் உங்களை எப்படி உணர வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி லைட்டிங் மாறும். சரி, அப்போ மீசான்சென் என்பது நாடக மேடை மாதிரி, ஒளிப்பதிவு அதாவது சினிமேட்டோகிராஃபி அப்படிங்கிறது அந்த மேடைய எந்த நாற்காலியிலிருந்து எந்த கோணத்துல பார்க்க போறோம்னு முடிவு பண்றது மாதிரி. க்ளோஸ் அப்னா முதல் வரிசை, லாங் ஷாட்னா கடைசி வரிசை. இந்த ஐடியா உங்க ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து எடுத்தது. அது விஷயத்தை ரொம்ப எளிமையாக்கிடுச்சு. அருமையான அனலாக் அது. இப்ப பாருங்க, கேமரா கோணங்கள் ஒரு கதாபாத்திரத்தோட அதிகாரத்தை முடிவு பண்ணும். ஒருத்தரை கீழே இருந்து, அதாவது தாழ்ந்த கோணத்துல காட்டினா அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவரா, பெரிய ஆளா தெரிவாங்க இல்லையா? கரெக்ட். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிவாங்க. அது சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா சில சமயம் அது அவங்கள வில்லன் மாதிரி, பயமுறுத்துற மாதிரி காட்டவும் உதவுது இல்லையா? அப்போ அது வெறும் சக்தி மட்டும் இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட வகையான சக்தி. மிகச்சரியான பாயிண்ட். அது அதிகாரமா இருக்கலாம், இல்ல அச்சுறுத்தலா கூட இருக்கலாம். இதுக்கு நேர் எதிரானதுதான் உயர்ந்த கோணம், அதாவது ஹை ஆங்கிள். மேல இருந்து காட்டுறது? ஆமா. ஒருத்தரை மேல இருந்து காட்டினா அவர் பலவீனமானவரா, பாதிக்கப்பட்டவரா, சின்ன ஆளா தெரிவார். மன ரீதியா நம்மள அந்த கேரக்டரோட அப்படி உணர வைக்குது. இதுல டச் கோணம்னு ஒன்னு இருக்கு, டச் ஆங்கிள். கேமராவை சாய்த்து படமாக்குறது. இத பார்க்கும்போது எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கும். இது ஏன் பயன்படுத்துறாங்க? ஒரு கதாபாத்திரம் மன ரீதியா நிலையா இல்ல, அவங்க உலகம் தலைகீழா மாறிடுச்சு, இல்ல ஒரு குழப்பமான சூழல்னு காட்டணும்னா இந்த டச் கோணஸை பயன்படுத்துவாங்க. ஒரு காட்சி உங்களை ஏன் ஒரு மாதிரி சங்கடமா உணர வைக்குதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கேமரா கொஞ்சம் சாஞ்சிருக்கலாம். இதெல்லாம் நம்மள அறியாம நடக்கிற விஷயங்கள். ஆஹா, கேமரா நம்மளை எங்க உட்கார வைக்குது, எப்படி பார்க்க வைக்குதுன்னு முடிவு பண்ணுது. இப்போ ஒளி இருக்கு, காட்சி அமைப்பு இருக்கு. ஆனா ஒரு படத்தோட வேகம், அதோட இதய துடிப்பு, அதை எது முடிவு பண்ணுது? அது எடிட்டிங் தானே? நிச்சயமா. உங்க நோட்ஸ்ல இருந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படத்தோட உதாரணம் என் மனசுல இருந்து போகவே இல்லை. ஆமா, எடிட்டிங் தான் ஒரு படத்தோட வேகத்தையும் தாளத்தையும் தீர்மானிக்குது. மேட் மேக்ஸ் படத்துல சில வினாடிக்கு ஒரு முறை காட்சிகள் மாறும், சடசடன்னு மாறும். ஆமா, அந்த வேகமான வெட்டுகள், அதாவது கட்ஸ் தான் அந்த படத்தோட இடைவிடாத இயக்கத்துக்கும் அந்த அட்ரினலின் அவசரத்துக்கும் காரணம். அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால மூச்சு விட கூட முடியாது. அப்ப எடிட்டர் நம்மளோட அட்ரினலின் அளவை கட்டுப்படுத்துறாருன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். இதுக்கு நேர்மாறா ரொம்ப நேரம் வெட்டப்படாம எடுக்கப்படுற நீண்ட ஷாட்ஸ், அதாவது லாங் டேக்ஸ் இருக்கு. ஒரு உணர்ச்சிகரமான தருணத்துல டைரக்டர் உங்களை அந்த காட்சியில முழுசா மூழ்கடிக்க நினைச்சா இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவார். அங்க வேகத்தை குறைத்து உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பார். அப்போ அந்த 3 அங்கர் அமைப்பு சொன்னீங்களே, ஆமா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதாவது 2ஆம் அங்கத்துல மோதல் அதிகமாகும் போது கட்ஸ் வேகமா இருக்குமா? மிகச்சரி. மோதல் அதிகமாகும் போது கட்ஸ் வேகமாகும். 3ஆம் அங்கத்துல எல்லாம் அடங்கும் போது ஷார்ட்ஸ் நீளமாகும். எடிட்டிங் கூட கதையத்தான் சொல்லுது. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரு சாதாரண பார்வையாளரா நாம இந்த ரகசிய மொழியை எப்படி கத்துக்கிறது? சும்மா படம் பார்த்தா போதுமா? முதல் படி செயலற்ற பார்வையாளரா இல்லாம செயலுள்ள பார்வையாளரா மாறணும். படம் பார்க்கும்போது ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இயக்குனர் ஏன் இந்த கேமரா ஆங்கிள வச்சார், இந்த உடை ஏன் இந்த நேரத்துல இருக்கு, இந்த இடத்துல ஏன் இசை திடீர்னு நின்னுடுச்சு, இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது நாம அந்த புதிரை விடுவிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு நல்ல யோசனை உங்க குறிப்புல இருந்துச்சு, ஒரு படத்தை பலமுறை பாருங்கன்னு. ஆமா, முதல் தடவை கதையை ரசிக்கலாம், ஆனா 2வது தடவை சவுண்டை மியூட் பண்ணிட்டு வெறும் காட்சிகளை மட்டும் பாருங்க. அப்பதான் ஒரு காட்சியோட விஷுவல் பவர் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு புரியும். மிகச்சரி. இது ஒரு பயணம் மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டரையோ அல்லது ஒரு ஜானரையோ எடுத்துக்கோங்க, அவங்க படங்களை திரும்ப திரும்ப பாருங்க. ஓகே.
ஒரு காட்சி உங்களுக்குள்ள என்ன உணர்வை ஏற்படுத்துதுன்னு முதல்ல நம்புங்க. அதுக்கப்புறம் அந்த உணர்வை எந்த டெக்னிக், லைட்டிங்கா, கேமராவா, சவுண்டா, எது உருவாக்கியதுன்னு தேடுங்க. போக போக நீங்களே அந்த ரகசிய மொழிய பேச ஆரம்பிச்சிடுவீங்க. சுருக்கமா சொன்னா ஒரு படத்தோட உண்மையான கதை வசனத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அதை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா. இந்த உரையாடலின் இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒரு திரைப்படத்தின் அர்த்தத்தை யார் தீர்மானிக்கிறார்கள்? ஒரு படைப்பாளி ஒரு குறிப்பிட்ட ரகசிய மொழியை பயன்படுத்தி ஒரு செய்தியை உருவாக்கலாம். ஆனால் உங்களுடைய சொந்த அனுபவங்கள், உங்களுடைய பார்வை அந்த மொழியை வித்தியாசமாக புரிந்து கொள்ள வைத்தால் யாருடைய அர்த்தம் சரியானது? திரையில் உருவாக்கப்பட்ட அர்த்தமா அல்லது அதை பார்க்கும் உங்கள் மனதில் உருவாகும் அர்த்தமா? யோசித்து பாருங்கள். இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.